பிம்லாபட்க்கு ஒரு வழியா கேண்டீன் சாப்பாடு தண்ணி எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க ஜின்னா வந்து ரமேட்டை போட்டோ ஷூட் பண்றதுக்காக ஹோட்டலுக்கு வந்து இறங்குறாங்க. ரமேட்டை அவங்கள நல்ல வெல்கம் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. பெட்டும் நூடியும் மாத்தவி சொன்ன ஐடியா ஃபாலோ பண்ணி சூட்டிமா கிட்ட போய் பிம்லாபட் பத்தின ரகசியத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதை மாத்தவி கிட்ட சொன்னதும் மாத்தவி புரிஞ்சுக்கிறா ரமேட்க்கும் பிம்லாபட்க்கும் ஒத்து போகாதுங்கிறத. அதனால அவ ஸ்ட்ரைட்டா ஜாராவி ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. இங்க பிம்லாபட் காண்டா சாட்டை லவ் பண்றதா நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்க்க மாத்தவி வந்ததும் இவங்க ஷாக் ஆகுறாங்க. காண்டா, சாட், ஜின்டானா இவங்க 3 பேருமே மாத்தவி பார்த்ததும் ஒருத்தர் முழிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. சாட் ஜின்டானாவை பார்த்து கண்ணை காட்டுறான். உடனே ஜின்டானா மாத்தவி டேபிளுக்கு போயிட்டு இந்தாங்க மேடம் மெனு கார்டு அப்படிங்கிறான். உடனே மாத்தவி பிம்லாபட்டை கூப்பிட்டு எனக்கு சர்வ் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறான். அதுக்கு ஜின்டானா சொல்றான் இது அவளோட சர்வீஸ் ஏரியா கிடையாது, அவளோட சர்வீஸ் ஏரியால அவ சர்வ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மாத்தவி சொல்றான் நான் ரமேட்டோட கெஸ்ட், நீ எந்த பிரச்சனையிலும் மாட்டாம இருக்கணும்னா போய் ஒழுங்கா அவளை கூட்டிட்டு வந்து என்ன சர்வ் பண்ண சொல்லு அப்படிங்கிறா. ஜின்டானாவால அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல. அவ ஓகேன்னு சொல்லிட்டு பிம்லாபட் பார்க்க நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பாச்சாலி நோட் பண்ணிட்டு அவளும் வந்து பிம்லாபட் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஜின்டானா சொல்றா அந்த டேபிள் இருக்க லேடி வந்து ஸ்பெசிஃபிக்கா பிம்லாபட் தான் உங்களுக்கு சர்வ் பண்ணணும்னு கேக்குறாங்க அப்படின்னு சொன்னதும் பாச்சாலி முழிக்கிறா. பிம்லாபட்டை பார்த்து இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு பிம்லாபட் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தெரியும் என்னோட லிமிட்ஸ் என்னன்னு, அதனால நீங்க கவலைப்படாதீங்க பாச்சாலி அப்படின்னு சொல்லிட்டு மெனு கார்டை ஜின்டானா இருந்து வாங்கிட்டு அந்த டேபிள் பார்க்க நடந்து போறா. அங்க போயிட்டு மாத்தவிட்டு சொல்றான் உங்களோட ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனு கார்டை கொடுக்குறான். மாத்தவி ஏளனமா அதை வாங்குறா. பெட்டும் நூடியும் அதே மாதிரி வாங்கிட்டு பெட்டு சொல்றான் நான் ஃபர்ஸ்ட் நார்தன் ஸ்டைல் ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு இருந்தேன், ஆனா உங்க ஃபேஸை பார்த்ததும் என் மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால ஸ்வான் மீட் கறி ஆர்டர் பண்றேன் அப்படிங்கிறான். இந்த பிம்லாபட் கோவமா வருது. மாத்தவி இதை கேட்டுட்டு சிரிக்கிறான். பிம்லாபட் அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் இங்க இல்ல அப்படின்னு சொன்னதும் பெட்டு சொல்றான் ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸ்வான் மீட் கறி இல்லாதது அப்படிங்கிறான். தாய் லாங்குவேஜ்ல ஸ்வான் மீட் கறிங்கிற வேர்டுக்கு வந்து 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று வந்து கறியை மீன் பண்ணுது, இன்னொன்று வந்து ப்ராஸ்டியூட்டை மீன் பண்ணுது. அப்புறம் பெட்டு சொல்றான் அந்த டிஷ் இல்லைன்னா நான் வேற டிஷ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பூரா ரைஸ் கறி இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுவும் வந்து தாய் லாங்குவேஜ்ல ப்ராஸ்டியூட்ங்கிற இன்னொரு மீனிங்கை குறிக்குது. இந்த மாதிரி டபுள் மீனிங் தர மாதிரி வேர்ட்ஸா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நூடி ஆர்டர் பண்றான். அவ சொல்றான் எனக்கு தாய் ஃபுட் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால ப்ரா பேட் டிஷ் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறான். ப்ரா பேட் அப்படிங்கிறது தாய் மொழியில 2 அர்த்தத்தை கொடுக்குது. ஒன்று வந்து ஒரு வகையான ஃபிஷ்ஷை குறிக்குது, இன்னொன்று வந்து நாயை குறிக்குது. இவங்க இந்த மாதிரி டபுள் மீனிங்கா பிம்லாபட் அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நார்மலா நின்று ஆர்டர் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நூடி சொல்றான் சரி இது கூட எனக்கு நிறைய பவுல் ஃபுல்லா ரைஸ் வேணும் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றா நல்ல ஞாபகோ எனக்கு பேட் ஃபிஷ் தான் வேணும், நான் வேற எந்த ஃபிஷ்ஷும் சாப்பிடுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பெட்டும் மாத்தவியும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாத்தவியை பார்த்து பிம்லாபட் கேட்கறான் சரி நீங்க என்ன சாப்பிட போறீங்க அப்படின்ட்டு. மாத்தவி சொல்றான் நீங்க அன்னப்பருவ கறி இல்லைன்னு சொன்னனால அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நான் அதுக்கு பதிலாக வேணா வாத்து கறி ஆர்டர் பண்றேன் அப்படிங்கிறா. நூடுல்ஸோட எனக்கு வாத்து கால் 2 கிரில் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு எனக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறா. ஸ்ட்ராபெரிக்கு தாய் லாங்குவேஜ்ல 2 மீனிங் தர மாதிரி ஒரு வேர்டு இருக்கு. ஒன்னு வந்து ஸ்ட்ராபெரியை குறிக்குது, இன்னொன்று வந்து பொய் சொல்றவங்களை குறிக்குது. இவன் இந்த மாதிரி ஜூஸ் ஆர்டர் பண்ணதும் பிம்லாபட் மோக்கம் கொஞ்சம் சுருங்குது. அவளுக்கு டவுட் வருது இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சோங்கிற மாதிரி. நூடி சொல்றான் இந்த ஹோட்டல்ல எல்லா டிஷ்ஷுமே வந்து ரொம்ப டெலிஷியஸா இருக்குல்ல அப்படிங்கவும் பெட்டு சொல்றான் குறிப்பா அந்த 3 டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்டியூட், நாய், பொய் சொல்றவங்க இந்த அர்த்தத்தை தரக்கூடிய அந்த தாய் மொழியில இருக்கக்கூடிய அந்த 3 டிஷ்ஷை ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றான். அதுக்கப்புறம் பெட்டு சொல்றான் இங்க இவ்வளவு இருக்குன்னு தெரிய போய் தான் இவ வந்து பணமே இல்லாட்டா கூட இவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஹோட்டலுக்கு வந்திருக்கான். ரமேட்ட மைக்கு இங்க ஃப்ரீயா தங்கிக்கலாம், ஃப்ரீயா சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி நினைச்சிருக்கா. ஆனா ரமேட் வந்து அந்த அளவுக்கு முட்டாள இல்லாதனால மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு 3 பேரும் மாத்தி மாத்தி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிம்லாபட் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு மாத்தவியை பார்த்து கேட்கறான் அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது ஆர்டர் பண்ணணுமான்னு கேட்கறான். மாத்தவி அதுக்கு போதும் நான் சொன்னதெல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வா எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிறா. ஆனா பிம்லாபட் ஓகேன்னு சொல்லிட்டு மெனு கார்டை வாங்கும்போது மாத்தவி அதை ஏளனமா தூக்கி எறிகிறா. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து காண்டா, ஜின்டானா, பாச்சாலி, சாட் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பெட்டு சொல்றா மாத்தவி கையில இருந்து மெனு கார்டு தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சாரி அப்படிங்கிறா. அடுத்த சீன் ஜின்னாவை காட்டுறாங்க. அவங்க போட்டோகிராஃபரை பார்த்துட்டு கேட்குறாங்க சீனரி எல்லாம் ஓகே தானா, நான் ரமேட்டை கூப்பிடட்டுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரு ஓகே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் ஜின்னா அவங்க அசிஸ்டன்ட்டை சொல்லி ரமேட்டை கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஜின்னா அசிஸ்டன்ட் ரமேட்டுக்கு கால் பண்ற அதே டைம் அங்க வந்து சூரியவந்த் வந்து வில்லேஜ்ல இருந்து பவன்டாட்க்கு கால் பண்றாரு. ரமேட்டும் பவன்டாட்டும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. பவன்டாட் அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. சூரியன் சொல்றாரு தோணும் வீட்ல யாருமே இல்ல, அவன் இங்க தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பவன்டாட் அதுக்கு சொல்றாரு நீ வில்லேஜ்ல இருக்கவங்க கிட்ட அவனை பத்தி விசாரி, ஒருவேளை யாராவது
உன்னை பார்த்துருந்தா இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும் சூரியன் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். பவன் ஃபோனை கட் பண்ணிட்டு ரமேட்டை பார்த்து சொல்றாரு, நம்ம நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. தோணும் சுதாரிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கிறாரு. ரமேட் இதை கேட்டு முழிச்சிட்டு இருக்கான். அடுத்து தோணமை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு ஏடிஎம்ல இருந்துட்டு கிட்டிச்சாய்க்கு ஃபோன் பண்றான். பாஸ், நீங்க எனக்கு கடைசி தவணை பணத்தை போட்டு விடுறதா சொன்னீங்க, இன்னும் போடலையா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு கிட்டிச்சாய், நான் உனக்கு எந்த பணம் போடுறதா இல்லை அப்படின்னு சொன்னதும் தோணமுக்கு கொஞ்சம் கோவம் வருது. அவன் ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு, என்ன பாஸ் நீங்க பணம் போட்டு விடலைன்னா நான் எப்படி தப்பிச்சு ஓட முடியும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் கிட்டிச்சாய் யோசிச்சுட்டு, சரி நான் பணம் போட்டு விடுறேன் அப்படிங்க. தோணும் சொல்றான், சீக்கிரமா பணம் போட்டு விடுங்க, ரமேட்டோட ஆட்கள் என்ன வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவனுக்கு இங்க நிறைய செல்வாக்கு இருக்கு, அதனால நீங்க எவ்வளவுக்கு சீக்கிரம் போடுறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லவும் கிட்டிச்சாய் ஓகே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அந்த டைம் கிட்டிச்சாயோட செக்ரட்டரி எக்ஸ்கியூஸ் மீ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாரா. உங்களுக்காக ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் கிட்டிச்சாய் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றான், ஜாராவி ஹோட்டல்ல இருந்து ரமேட் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் கிட்டிச்சாய் அவன் சேர்ல இருந்து எந்திரிச்சு செவரோட செவரா போய் ஒட்டிட்டு அந்த பார்சல்ல இருந்து ஏதாவது டிக்கி டிக்கின்னு சவுண்ட் வருதா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த பொண்ணு முழிச்சிட்டே அந்த பாக்ஸை எடுத்து காதில் வச்சு கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை எடுத்து வராண்டல் வைக்கிறாங்க. கிட்டிச்சாயும் செக்ரட்டரியும் வேற ஒரு ரூம்லேருந்து எட்டி பார்க்குறாங்க. செக்யூரிட்டி ரொம்ப தள்ளி உட்காந்துட்டு போஸ்ட்ல வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். இவங்க எல்லாருக்கும் அதில் பாம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருக்கு. பயத்தோடு அந்த பாக்ஸை செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் சிடி இருக்கு. இதை பார்த்து கிட்டிச்சாய் ஓடி வந்து அதில் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்றான், இல்லை சார் சிடி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் கிட்டிச்சாய் அந்த சிடியை கையில் வாங்கி பார்க்குறான். அந்த டைம் பார்க்க அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. வேற யாரும் ரமேட் தான் கால் பண்றான். கிட்டிச்சாய் அதை அட்டெண்ட் பண்ணதும் ரமேட் கேட்கறான், என்ன நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணியா? அதான் நீ தான் ஆசைப்பட்டு தேடினிய ஒரு சிடி, அந்த சிடி தான் நான் உனக்காக அனுப்பி வச்சேன். அது இல்லாம உன்னால் தூங்க முடியல, சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன, அதே மாதிரி சிடி நான் நிறைய காப்பி எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். உன்னால முடிஞ்சா அந்த அத்தனை சிடிஸையும் வந்து திருட முடியுதான் பாரு அப்படிங்கிறான். கிட்டிச்சாய்க்கு கோவம் வந்து மிரட்டுறான். இதுக்கப்புறம் நான் வந்து நட்டாகிட் கிட்ட உன்னை பத்தி இன்ஃபார்ம் பண்ண போறேன், அவரே உன்னை டீல் பண்ணிக்குவாரு அப்படின்னு சொல்லி அந்த பொலிட்டீஷியனை மென்ஷன் பண்ணி சொல்றான். இதை கேட்டுட்டு இருந்த ரமேட் சொல்றான், சொல்லு எனக்கு ஒன்னும் பயம் இல்ல, இப்படி சும்மா வந்து கத்திக்கிட்டே இருக்காத, செயலை காட்டு. இது வரைக்கும் நான் சும்மா கத்திக்கிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் செயலை தான் காட்ட போறேன். ஏன்னா நீ கிராமத்துல பண்ண அக்கிரமத்துக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீ எனக்கோ இல்ல என்ன சேர்ந்தவங்களுக்கோ ஏதாவது தொந்தரவு கொடுத்த அப்படின்னா உனக்கு வெறும் சிடி மட்டும் வராது, அரெஸ்ட் வாரண்ட்டும் சேர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். கிட்டிச்சாய் வந்து முழிச்சிட்டே நிக்கிறான். ரமேட் போனை கட் பண்ணதும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி கிட்டிச்சாய் ரியாக்ஷன் கொடுக்குறான். செக்யூரிட்டி கிட்டிச்சாய் பார்த்து, சார் இந்த சிடி எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு கிட்டிச்சாய் சொல்றான், அதை கொண்டு போய் எங்கேயாவது டெஸ்ட்ராய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறான். ஆக்சுவலா ரமேட் அந்த சிடியோட நிறைய காப்பீஸ் அங்க அனுப்பியிருக்கான். அந்த செக்யூரிட்டி இந்த சிடியை கையில வச்சுட்டு இவ்வளோ சிடியும் டெஸ்ட்ராய் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு சிடியை எடுத்து பாக்குறான். கிட்டிச்சாய்க்கு பயம் வந்துருது. உடனே வேணாம் நீ இது எல்லாத்தையும் கொண்டு போய் என் டேபிள் லவை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். அடுத்த சீன் ரமேட் ஜின்னாவோட போட்டோ ஷூட்ல வந்து நிக்கிறாரு. கொஞ்சம் டென்ஷனா நிக்கிற மாதிரி இருக்கு. உடனே ஜின்னா சொல்றான், ரிலாக்ஸ், காம் டவுன், அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரமேட் நார்மலாக ட்ரை பண்றான். இருந்தாலும் அவன் ஃபேஸ்ல அந்த டென்ஷன் தெரியுது. அதுக்கப்புறம் ஜின்னா சொல்றான், நீங்க ஆல்ரெடி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு அவனை அப்ரிஷியேட் பண்றான். ஆரம்பத்துல கூச்சப்பட்டாலும் ரமேட் அதுக்கப்புறம் நல்ல போட்டோ ஷூட்க்கு போஸ் கொடுக்காரு. நிறைய போட்டோஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாராவி ரெஸ்டாரண்ட் காட்டாங்க. இங்க பிம்லாபட் மாத்தவி கிட்ட பில்ல கொடுக்கவும் மாத்தவி அதுக்கான பணத்தை செட்டில் பண்றான். பிம்லாபட் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணவும் மாத்தவி சொல்றா, உன்னோட கடனை அடைக்கிறதுக்கு வேணா நான் பணம் தரட்டுமா? நான் வந்து இங்கே ஃபேஷன் ஷோ பண்ணிட்டு இருக்கேன், இங்கே எனக்கு ஆட்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, நீ வேணும்னா என் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டேன்னா உனக்கு அந்த வேலையை தாரேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சொல்கிறா. பிம்லா படுறதுக்கு உங்களுடைய தாராள மனசுக்கு ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஃபேக் டிசைனர் காலில் விழுந்து இந்த கடனை அடைக்கிறதுக்கு என் ஆயுசு முழுக்க இங்கே வெயிட்டராக இருந்து நான் சம்பாதிச்சு கடனை அடைச்சிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி திமிராவே பதில் சொல்கிறா. இதை கேட்டதும் மாத்தவி கோவம் வருது. என்னது நான் ஃபேக் டிசைனரா அப்படின்னு கத்துறா. பெட்டும் நோடியும் முழிக்கிறாங்க. பிம்லா பட் சொல்கிறா, ஓ உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க வந்து உங்களோட அசிஸ்டன்ட் பெட் நூடி கிட்ட கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டையும் நூடியும் பார்த்து சொல்றா. இன்னும் நீங்க இவளுக்கு பதிலா வேலை பார்த்து தான் இருக்கீங்களா அப்படிங்கிறா. பெட்டு நூடியும் திருன்னு முழிக்கிறாங்க. உண்மையாவே இருந்தாலும் அவங்களால ஓப்பனா ஒத்துக்க முடியல. மார்த்தவிக்கு கோவமா வருது. அவ பெட்டையும் நூடி பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். என்னாச்சு பதிலே சொல்ல மாட்டேங்க அப்படின்னு பிம்லா பாட் மறுபடியும் பெட்டையும் நூடி பார்த்து கேட்கறாங்க. மார்த்தவி பார்த்து சொல்றான், எப்போ நீ முழுமையா உன்னோட வேலையை நீயே பண்றியோ அது வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காத. அப்படி நீ மூக்க நுழைச்சேன்னா அவங்க சொல்வாங்க மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ்னு அப்படின்னு நக்கலா சொல்றான். லாஸ்டா பிம்லா பட் வந்து டெசர்ட் சாப்பிட்றீங்களா, ஸ்னோ டாரா, அது இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறா. ஸ்னோ டாரா அப்படிங்கிறது தாய்மொழியில் ரெண்டு மீனிங்கை குறிக்குது. ஒன்று வந்து ரொம்ப தேவையில்லாமல் சலசலன்னு பேசுகிறவங்களை குறிக்குது, இன்னொன்று வந்து அந்த டெசர்ட்டை குறிக்குது.
ஸோ பிம்லா பட்டும் அவங்கள மாதிரி டபுள் மீனிங்கில் ஒரு டிஷ்ஷு பேரை சொல்லி இன்சல்ட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பிம்லா பட் ஓ சாரி நீங்கள் தான் பில் பே பண்ணிட்டீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆரம்பத்தில் இவங்க பேசினதெல்லாம் பொறுமையாக கேட்டிருந்த பிம்லா பட் கடைசியில் வட்டியும் முதலுமா திரும்ப கொடுத்துட்டு அங்கே போயிடுறாங்க. இதனால மாத்தவிக்கு கோவமா வருது. அவங்க பிம்லா பட்டை பார்த்து முறைச்சிட்டே பார்த்துடலாம் பிம்லா பட் நீயா நானானு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் 2 பேரையும் பார்த்து என்ன இங்கேயே உட்காந்துருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னு கோவமா திட்டுறாங்க. இவங்க 3 பேரும் வெளியில எஞ்சி போனதுக்கப்புறம் பிம்லா பட் பெருமூச்சு விடுறாங்க. அடுத்த சீன் இவங்க 3 பேரும் வராண்டால நடந்து போயிட்டு இருக்காங்க. பெட் வந்து மாத்தவி கிட்ட சொல்றான் பிம்லா பட் ரொம்ப ஃப்ளூயண்டா இங்க உள்ள டிஷ்ஷோட நேம் எல்லாம் சொல்றது பார்த்தா அவ இங்க ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ என்டர்டெயின்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மறைஞ்சதுல இருந்து இங்க வேலை பார்க்கறான்னு நினைக்கிறேன் அப்படிங்க. மாத்தவி சொல்றான் நம்ம நினைச்சதை விட இங்க சந்தேகப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பிம்லா பட்டோட ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா? அவ ஒரு ஸ்வான் பின் குத்திருக்கா. அந்த பின்னை குறைஞ்ச விலையில வித்தா கூட அவளுக்கு வந்து கடன் அடிக்கிறதுக்கு தாராளமா பணம் இருக்கும் அப்படிங்கிறா. உடனே பெட்டு சொல்றான் அப்போ ஒரு வேளை ரமேஷ் கூட க்ளோஸா பழகிறதுக்காக தான் அவ இங்க இன்னும் ஸ்டே பண்ணிருக்காளா அப்படின்னு கேட்கறான். இதை கேட்டது மாத்தவிக்கு எரிச்சலா வருது. அவ சொல்றான் நான் தாயை கல்யாணம் பண்ணும்போது அவளோட பொண்ணான பிம்லா பட் சொன்னா நான் வசதியான வாழ்க்கைக்காக பணக்காரனான அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா. இப்ப பாரு அவ அப்பா இறந்து 100 நாள் கூட ஆகல அதுக்குள்ள அவளும் அதே வேலையை தான் பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பிம்லா பட்ட பச்சை வந்தேன்னு திட்டுறாங்க. நூடி சொல்றான் ஒருவேளை அதுதான் உண்மைன்னா அப்போ நீ முக்கியமான காம்படிட்டரை இப்போ நீ சந்திச்சுட்டு வந்திருக்க அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் சொல்றான் என்னதான் ரமேஷ்க்கு பிம்லா பட் வந்து வேஷம் போட்டு ஏமாத்துனான்னு தெரிஞ்சா கூட அவர் ஆல்ரெடி அவளை லவ் பண்ணியிருக்காரு. அதனால அவர் மனசுல கொஞ்சமாவது அவ மேல இன்னும் காதல் இருக்கதான் செய்யும் அப்படிங்கிறா. இதை கேட்ட மாத்தவி கோவமும் எரிச்சலும் கலந்த ஒரு ஃபீலிங்ஸோட நிக்கிறான். அடுத்து என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கா. அடுத்த சீன் ரமேட்டை காட்டுறாங்க. அவர் ஷூட் முடிச்சுட்டு ஜின்னா கிட்ட வந்து இப்ப எடுக்க போறதான கடைசி செட் ஆஃப் ஷூட் அப்படிங்காரு. அதுக்கு ஜின்னா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கேர்ள் மாடல் இப்போ வந்துருவாங்க அப்படிங்கா. உடனே ரமேட் முழிக்கிறான் பவன்டாட்ட பாக்குறான். அதுக்கப்புறம் ஜின்னா பார்த்து கேட்கறான் என்ன இந்த போட்டோ ஷூட்ல கேர்ள் மாடல் இருக்காங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் அவளை பார்த்து கேட்கறான் நீங்க ஹோட்டல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிறான். ஜின்னா தடுமாறுறா. எப்படி சமாளிக்கன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்க டைம் அங்க பாருங்க கேர்ள் மாடல் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறா. பார்த்தா மாத்தவி பார்த்தது ரமேஷ் வந்து ஒரு இஷ்டம் இல்லாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். ஜின்னா சொல்றா மாத்தவி பார்க்க எவ்வளவு அழகா இருக்கான்ட்டு. பவன் டாட் இதை பார்த்துட்டு சொல்றாரு என்ன ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க இதை பார்த்தா கோயின்சிடென்ட் மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாரு. ஜின்னா சொல்றான் என்னோட ஸ்டைலிஸ்ட் சஜஷன் பண்ணாங்க மாத்தவியும் ரமேட்டையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுத்தோம்னா அது உங்களோட ஃபேஷன் ஷோவை ப்ரமோட் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும்ட்டு அப்படின்னு சமாளிக்கிறான். ரமேட் யோசிச்சுட்டு சொல்றான் கேர்ள் மாடலா தான் யூஆ இருக்காங்களே அப்ப அவங்கள விட்டுட்டு ஏன் மாத்தவியை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறான். ஜின்னா சொல்றான் தப்பா நினைச்சுக்காதீங்க ரமேட் யூஆவோட அப்பியரன்ஸ் என்னோட மேகசின் கான்செப்டுக்கு செட் ஆகாது. என்னோட இந்த மேகசின் நியூ ஜென்ரேஷனுக்கான இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் மேகசின். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ரமேட் அப்படிங்கிறான். ரமேட் இதை கேட்டுட்டு யோசிச்சுட்டே நிற்கான். இதை பார்த்த மாத்தவி அவனை பார்த்து கேட்குறான் என்னாச்சு ரமேட் என் கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறத யாராச்சும் பார்த்தாங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்கங்கிற பயமா அப்படின்னு கேட்குறான். ரமேட் பதிலுக்கு அப்படிலாம் இல்லை உண்மையிலே என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னா சொன்னதும் எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படிங்கிறான். ஜின்னா இதை கேட்டு தேங்க்யூ ஸோ மச் ரமேட் நம்ம சீக்கிரமாகவே ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாமா? சன்லைட் வேறு போயிட்டே இருக்குது நம்ம சீக்கிரமாக எடுக்கணும் இல்லைன்னா ஷூட் நல்லா இருக்காது அப்படிங்கிறான். ரமேட் அரை மனசோட ஓகே சொல்கிறான். ஜின்னா அதுக்கு உடனே ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு சீக்கிரமாக ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுத்துறான். மாத்தவியும் ரமேட்டையும் பார்த்து 2 பேர் பக்கத்தில் நில்லுங்க ரொம்ப க்ளோஸ்அப்பில் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறான். ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கையை அவன் மேலே வைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கான். அதுபடி மாத்தவி ஒழுங்காக பண்ணுறான். ரமேட் வந்து கூச்சப்பட்டு அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். ரமேட் ரிலாக்ஸ் ஆகுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மாத்தவி எவ்வளோ தூரம் க்ளோஸாக நின்று ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் போஸ் கொடுக்குறான். ரமேட் வந்து இன்கன்வீனியன்ட்டாகவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து ஜாராவி ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. அங்கே சாட்டும் பேச்சாலியும் நின்றுட்டு இருக்காங்க. பிம்லா பட் அங்கே வந்துட்டு பேச்சாலியை பார்த்து கேட்குறான் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்ட்டு. பேச்சாலி சொல்கிறான் சாட் கூட இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபேஷன் ஷூட் நடந்துட்டு இருக்குல்ல அவங்களுக்கு போய் கொடு அப்படிங்கிறான். இதை கேட்டது பிம்லா பட் ஷாக் ஆகிட்டு எதுக்கு நான் போகணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பேச்சாலி ஏன் நீ போகக்கூடாது ஒன்றை தவிர இங்கே எல்லாருமே பிஸியாக இருக்காங்க அப்படிங்கிறான். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ரமேட் ஒன்று பார்க்கணும்னு சொன்னதான் ஸ்டாஃப் சொன்னாங்க அப்படிங்கிறான். இதை கேட்டது பிம்லா பட் ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் வைக்கான். பேச்சாலி இந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் இங்கே வச்சுட்டு இருக்காது அப்படிங்கிறா. போ சாட் கூட போய் ரிவர் சைட் டெரஸில் எல்லாரும் நிற்பாங்க அவங்களுக்கு இது சர்வ் பண்ணு அப்படிங்கிறான். சாட் வா போகலாம் பிம்லா பட் அப்படிங்கிறான். பிம்லா பட் வேறு வழியே இல்லாமல் அந்த ட்ரிங்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். பிம்லா பட் போனதும் பேச்சாலி சொல்கிறான் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் இவளோட அன்பிளசன்ட் ஃபேஸை மட்டும் மாற்றவே முடியல அப்படிங்கிறான். அடுத்த சீன் ஃபோட்டோ ஷூட்டை காட்டுறாங்க. ஆரம்பிக்கும் போது ஜின்னா சொன்னால் இதான் லாஸ்ட் செஷன்ட்டு. ஆனால் என்னமோ பார்த்தா மாத்தவி மாற்றி புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. ஜின்னா மாத்தவியை பார்த்து சொல்கிறான்
உங்களோட ஃபீலிங் அந்த ஃபோட்டோவில் கொண்டு வாங்க, கையை ஸ்மூத்தாக வைங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறா. ரமேட்டை பார்த்து நீங்கள் வந்து கையை இப்படி பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்கிறான். ரமேட் இப்போவும் வந்து இன்கன்வீனியண்டாக தான் ஃபீல் பண்ணிட்டு அங்கே நிற்கிறான். மாத்தவி தான் சான்ஸ்ன்னு புகுந்து விளையாடுறா. அதுக்கப்புறம் ஜின்னா அந்த கேமராமேனை பார்த்து இந்த ஆங்கிளில் இருந்து எடுங்க, அப்படி எடுங்க, இப்படி எடுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. இங்கே மாத்தவியை பார்த்து இப்படி ஃபேஸை வைங்க, அப்படி கையை வைங்கன்னு ஒரே அலப்பறை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க மாத்தவி தான் போஸ் கொடுக்குறதுல பர்ஃபெக்ட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. பெட்டு நோடியே சொல்கிறாங்க உங்கள் 2 பேரையும் பார்த்தா ரியல் கப்பிள் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டாக கத்துறாங்க. அப்புறம் ஜின்னா சொல்கிறான் ரமேட் கொஞ்சம் இங்கே பாருங்க, அவ கையை இப்படி பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ரமேட்டை பிடிச்சி ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. அந்த டைம் பக்கம் சாட்டு பிம்லா பாட்டும் ட்ரிங்க் எடுத்துட்டு அங்கே வராங்க. பிம்லா பாட்டு இதை பார்த்தது ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. பிம்லா பாட்டை பார்த்து சாட் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். பிம்லா பாட்டுக்கு கோவமா வருது. அவள் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறான். ரமேட்டும் மாத்தவியும் இதை பார்த்துடுறாங்க. ரமேட் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். மாத்தவி வந்து இவளை பார்த்ததும் வேணும்னே வெறுப்பேற்றுற மாதிரி நிறைய போஸ் கொடுக்குறான். பிம்லா பாட் கை ஷேக் ஆகுது. இதை சாட் பார்த்துட்டு அந்த ட்ரிங்கை வந்து அவகிட்டேருந்து வாங்குறான். இதை ரமேட் பார்க்குறான். அவன் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறான். அவன் கண்ணில் தூசி விழும்போது சாட் ஹெல்ப் பண்ணது, அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து புத்திஸ்ட் மார்க்குக்கு ஃபுட்டு டொனேட் பண்ணது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கு கோவமா வருது. வேணும்னே பிம்லா பாட்டை வெறுப்பேற்றதுக்காக அவனும் ஃபோட்டோ ஷூட்டில் இன்வால்மெண்ட் ஆகி எல்லா போஸும் வந்து ரொம்ப க்ளோஸாக கொடுக்குறான். கூடவே பெட்டு, நூடி, ஜின்னா இவங்க 3 பேரும் அப்பப்போ உங்களை பார்த்தா ரியல் கப்பிள் மாதிரி இருக்கு, என்கேஜ்மெண்ட் ஆன கப்பிள் மாதிரி இருக்கு, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிட்டே இருக்காங்க. ரமேட்டோட இந்த மாற்றத்தை பார்த்த பவன்டட் பிம்லா பாட்டை பார்க்குறாங்க. அதே மாதிரி சாட்டும் பிம்லா பாட்டை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அங்கே நிற்கிறான். ஒரு கட்டத்தில் பிம்லா பாட்டால் அங்கே நிற்க முடியாமல் அவங்க வேகமாக அங்கேருந்து போகிறாங்க. ஆக்சுவலாக பிம்லா பாட் சாட் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறாங்க. அவங்களுக்கு வந்து ரமேட்டை வெறுப்பேற்றணுங்கிற எண்ணமே கிடையாது. அவங்க ரொம்ப கேஷுவலாக தான் பழகுனாங்க. பட் ரமேட் தான் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே இப்போ பிம்லா பாட்டை வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. பிம்லா பாட்டை ஃபாலோ பண்ணி சாட் போகிறான். பிம்லா பாட்டை ஒரு கட்டத்தில் நின்றுட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க கண்ணில் கண்ணீர் வருது. நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆறுதல்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சாட்டும் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக பிம்லா பாட்டை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சதும் அந்த கேமரா பார்த்து இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு, அந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாத்தவியும் ஜின்னாவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. எதை வந்து கவர் பேஜில் வைக்கணுங்கிற மாதிரியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜின்னா எல்லாரையும் பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறான். மாத்தவி சொல்கிறா ரமேட்டை பார்த்து ஜின்னா வந்து ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, பார்ட்டி கொடுக்குறாங்க, நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறா. பெட்டும் நோடியும் சொல்கிறாங்க ஆமாம் பவன்டட் நீங்களும் சேர்ந்து வாங்க அப்படிங்கிறா. ரமேட் சாரி சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது, அதனால் நான் நெக்ஸ்ட் டைம் வரேன், நீங்கள் எல்லாரும் கொஞ்ச நாள் தங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பவன்டட் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவர் அரேஞ்ச் பண்ணி தருவார், ஃப்ரீயாகவே வந்து தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜின்னா சோ கைண்ட் ஆஃப் யூன்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே ஒரு இஷ்யூ இருக்குது, அது நான் 2 நாளில் சால்வ் பண்ணணும், அது மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே கொஞ்ச நாள் தங்கியிருப்பேன் அப்படிங்கா. இதை கேட்ட பவன்டட் ஓகே அப்போ நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இங்கே வாங்க, உங்களை நாங்கள் எப்போவுமே வெல்கம் பண்ணுவோம் அப்படிங்கிறான். ரமேட்டும் பவன்டட்டும் எங்களுக்கு வேலை இருக்குது, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜின்னா மாத்தவி கிட்ட சொல்கிறா ரமேட் ரொம்ப நைஸ் பர்சனில் அப்படிங்கிறான். மாத்தவி சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நகண்டு வந்து எதையோ யோசிக்கிறான். கூட வந்து பெட்டும் நூடியும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பெட்டு சொல்கிறான் உண்மையிலேயே அவனுக்கு வேலை இருக்குன்னு போகிறானா இல்லைன்னா யாரை சமாதானப்படுத்துறதுக்கு போகிறானா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் சொல்கிறான் நீ பார்த்தியா பிம்லா பாட்டும் அவனை பார்த்துக்கிட்ட விதத்தை, எனக்கு என்னமோ அது பாஸ் ஸ்டாஃப்கான ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியலை அப்படிங்கிறா. நானும் அப்படி தான் நினைக்கிறேன், கண்டிப்பாக பிம்லா பாட் ஏதோ ஒரு பிளானோட தான் இங்கே இருக்கா அப்படிங்கிறா. மாத்தவி கண்ணிங்காக யோசிச்சுட்டு ஜின்னா கிட்ட போகிறா. ஜின்னா உங்களுக்கு பிம்லா பாட் தெரியுமான்னு கேட்குறா. ஜின்னா அதுக்கு தெரியுமே, லாஸ்ட்டாக என்னோட பர்த்டே பார்ட்டியில் மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறா. மாத்தவி சொல்கிறா அவள் இங்கே தான் வேலை பார்க்கா, அவள் என்ன வேலை பார்க்கான்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஜின்னா வேற மேகசின் நடத்துகிறா. ஸோ அவளுக்கு காசிப்க்கு ஒரு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி ஆயிடுது. இது வேணும்னே தான் மாத்தவி வந்து அவகிட்ட சொல்கிறா. பெட்டும் நூடியும் இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீன் ரமேட்டோட ஆஃபீஸை காட்டுறாங்க. பவன்டட் ரமேட் கிட்ட சொல்கிறாரு இவர் பேர் ஆண்டி சென், இவர் வந்து ஒரு மில்லியனியர், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இவர் நல்ல பேர் வாங்கினவர், இவருக்கு சொந்தமாக கேஷினோ வந்து லீகலாகவும் இல்லீகலாகவும் நிறைய கண்ட்ரீஸில் செயல்பட்டு இருக்கு. தாய்லாந்து பார்டரை சுற்றி இருக்கிற கண்ட்ரிலெல்லாம் எங்கெங்கே இடம் கிடைக்கும் அதெல்லாம் இவர் வாங்கி வச்சிருக்காரு. இங்கெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டணுங்கிறது அவரோட ஐடியா. இவரை கிட்டிச்சாய் வந்து பல தடவை மீட் பண்ணியிருக்கான், அன்அஃபிஷியலாக அதில் நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாரு. அதுக்கான எவிடன்ஸ் நம்மக்கிட்டே இருக்குங்காரு. பவன்டட் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து ரமேட் ஒரு டேப்பை பார்த்துட்டே கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு ஸோ இவருக்கு இடம் வாங்கி கொடுக்க தான் கிட்டிச்சாய் வந்து இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படி தானே கேட்காரு. அதுக்கு பவன்டட் ஆமாம் நானும் அப்படி தான் கெஸ் பண்ணுறேன் அப்படிங்காரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு ஆனால் இவங்க 2 பேருக்கும் இடையில பண பரிவர்த்தனை எதுவுமே டைரக்டா நடக்கல, இன்டர்மீடியேட்டா வேற யாராச்சும் இவங்களுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்கலாம் அப்படிங்கிறான். ரமேட் அதுக்கப்புறம் கேட்குறான் சரி இப்போ ஆண்டி சென் எங்கே இருக்காருன்ட்டு. அதுக்கு பவன்டட் சொல்கிறாரு அவர் இங்கே தான் இருப்பாருன்னு பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது, அவர் ஏஷியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்படிங்க.
ரமேஷ் இதை கேட்டுட்டு பவன்டாட்க்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு, அடுத்து என்ன பண்ணணும்ட்டு, சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பவன்டாட்ட சொல்றான். பவன்டாட்டு ஓகே சார்ன்ட்டு முதல்ல போறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நின்றுட்டு தயங்கி ரமேட்டை பத்தி கேட்கிறாரு. உங்க உதவியாளருங்கிற முறையில நான் உங்ககிட்ட பிம்லாப்பட்டை பத்தி ஒன்று கேட்கலாமா அப்படிங்காரு. ரமேட் அவரை ஃபர்தரா பேச விடாம தடுத்துட்டு அவன் சொல்றான், எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பவன்டாட்டால ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியல. அவர் ஓகே சார் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. எப்ப பாரு ரமேட்க்கு ஓவர் கான்ஃபிடென்ட் தான் அப்படின்னு அவருக்குள்ளே அவர் சொல்லிக்கிறாரு. அடுத்த சீன் கிட்டிச்சாயை காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு சேனலில் உட்காந்துட்டு ரமேஷ் அனுப்பின சிடியை வெறிச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. அப்போ பார்க்க அவருக்கு ஃபோன் வருது. வேறு யாரும் கிடையாது, ஆண்டிச்சன் தான் கால் பண்ணியிருக்காரு. கிட்டிச்சாய் அட்டன் பண்ணதும் ஆண்டிச்சன் கோவமாக கேட்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்க கிட்டிச்சாய், உங்ககிட்ட இந்த ப்ராஜெக்டை கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது, நான் நிறைய பணம் இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், நான் எப்போ தான் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. கிட்டிச்சா இதுக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு என் நிலமை புரிய மாட்டேங்குது, இங்கே நான் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இது உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்க, மற்ற ப்ராஜெக்ட் மாதிரி இது கிடையாது, இந்த ப்ராஜெக்டில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்காரு. நீ எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடம் வேணும், எவ்வளோ சீக்கிரம் இதை அரேஞ்ச் பண்ண முடியுமோ பண்ணு, அப்படி இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட்டை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மிரட்டுறாரு. உன்னால் முடியலன்னா நான் கொடுத்த பணத்தை திரும்ப கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு ஃபோனை வைக்கவும் கிட்டிச்சாய் முழிச்சிட்டே இருக்கான். அந்த டைம் பார்க்க ஓ நிஷா ஹாப்பியாக வந்துட்டு, இன்னைக்கு டின்னருக்கு நம்ம 2 பேரும் வெளியே போகலாம், ஏன்னா நான் சூதாட்டத்தில் நிறைய சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கிட்டிச்சா இதை கேட்டுட்டு, எனக்கு மூடு இல்லை, இப்போ தான் ஆண்டி ஃபோன் பண்ணி என்னை ப்ரெஷர் பண்ணாரு, வில்லேஜில் இருக்க அந்த தாத்தாவோட இடத்த எப்போ எனக்கு வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நானும் அதுக்கான முயற்சியை எவ்வளோ பண்ணிட்டேன், ஆனால் ரமேஷ் எப்போ பார்த்தாலும் என் வழியில் குறுக்க வந்துட்டு இருக்கான். இங்கே பாரு, இதெல்லாம் ரமேஷ் அனுப்புன சீடிங்க, இதைத்தான் நான் திருடுறதுக்கு ஆள் அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை எனக்கு அனுப்பிட்டு அவன் என்னை மிரட்டுறான், இதுக்கப்புறம் நான் அவனை ஏதாவது தொந்தரவு பண்ணேன்னா இதை ஃபுல்லாத்தையும் போலீஸ்க்கு அனுப்பிடுவேங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லவும் ஓ நிஷா சொல்கிறான், பிம்லாபட் நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, ரமேஷ்க்கு போலீஸ்க்கு கால் பண்ணுற அளவுக்கு தைரியம் கிடையாது, ஏன்னா நம்ம மாட்டிட்டோம்னா நம்ம பிம்லாபட்டை ப்ளேம் பண்ணுவோம், ஸோ அவளுக்கு ட்ரபிள் ஆயிருங்கிறதுனால அவன் எதுவுமே பேச மாட்டான் அப்படிங்கா. எப்போதுமே ஒரு விஷயத்தை மறக்காதீங்க, பிம்லாபட் வந்து ரமேஷோட கேர்ள் ஃப்ரெண்ட்ங்கிறத, அதனால அவளுக்கு எந்த கஷ்டமும் வராமல் அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கா. கிட்டிச்சா இதை யோசிச்சுட்டு, ஆமாம் இது எப்படி நான் மறந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். ஓ நிஷா பார்த்து சொல்கிறான், தேங்க்யூ ஸோ மச், நீ தான் என்னோட பெஸ்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறான். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். ஓ நிஷா அதுக்கப்புறம் நான் காரில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே போயிடுறான். கிட்டிச்சா அதுக்கப்புறம் தோணமுக்கு ஃபோன் பண்ணுறான். தோணம் பாஸ் நீங்கள் பணம் எதுவும் போட்டு இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு கிட்டிச்சா சொல்கிறான், நான் என்னோட பிளானை மாற்றிட்டேன், நீ உன்னோட கிராமத்துலேயே ஒளிஞ்சிரு அப்படிங்கா. உடனே தோணம் ஷாக் ஆகிட்டு, அது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்க. கிட்டிச்சா பதிலுக்கு சொல்கிறான், நான் உனக்கு நாளைக்கு 5 லட்சம் பாட் அனுப்பி விட்றேன் அப்படின்னதும் தோணம் வாயடிச்சு போயிட்டு, சரி அப்போ நான் வேற என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கிட்டிச்சா சொல்கிறான், அந்த தாத்தாவோட இடத்த சீக்கிரமாகவே என் பேருக்கு மாற்றணும் அப்படிங்க. அதுக்கு தோணும், அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரமேட்ட உங்கள் ஆட்களும் அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்கவும் கிட்டிச்சா அவனை ஸ்டாப் பண்ணுற மாதிரி, நீ தான் எனக்கு சொல்லியிருக்கேல அந்த தாத்தாக்கு ஒரு பேரன் இருக்கான்ட்டு அப்படிங்கிறான். இதை கேட்டு தோணை முழிக்கிறான். அடுத்து பெட்டை காட்டுறான். பெட்டு புலம்பிக்கிட்டே வரான். பாரு ஜாராவி ரெஸ்டாரண்ட் மூடிட்டாங்க, நம்ம பேசாமல் அங்கேயே இருந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி புலம்புறான். அதுக்கு மாத்தவி சொல்கிறான், உங்களுக்கு வேணா நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்க, நான் வேணா அந்த ஹோட்டலோட காரை உங்களுக்காக புக் பண்ணுறேன், எனக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது அதனால நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பெட்டு உடனே நூடியை பார்த்து, நம்ம வேணா திரும்பி பார்ட்டிக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நூடி சொல்கிறான், உன் பாஸை பற்றி உனக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கியா, இன்றைக்கி நம்ம போயிட்டோன்னு தெரிஞ்சதுன்னா நாளைக்கு ஃபுல்லாக மூஞ்சி தூக்கிட்டு இருப்பா அப்படிங்கா. இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க டைம் மாத்தவி யாருக்கோ ஃபோன் அடிக்கிறான். உடனே நூடி யாருக்கு ஃபோன் அடிக்கேன்னு கேட்குறான். அதுக்கு மாத்தவி சொல்கிறான், நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன், பிம்லாபட் இங்கே இருக்கிற விஷயத்த முக்கியமான ஒரு ஆள் தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பெட்டும் நூடியும் முழிக்கிறாங்க.